கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். நீதி மறையும் போது அமைதி இல்லையே, நீதி மறையும் போது அமைதி இல்லையே, நீங்கா பகையினாலே வாழ்வில் தொல்லையே. இணைவோம் பகை மறப்போம் இறைவன் உறவிலே, இறைவன் உறவிலே. கண்ணில் புதிய வானம், கையில் புதிய பூமி, செல்வோம் புதிய பாதை. இயேசு அழைக்கின்றார், இயேசு அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அந்தோணிசாமி என்பவரின் 1ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நம்முடைய கருத்துக்களையும் இணைத்து இந்த பலியிலே இறைவனுடைய ஆசீருக்காக மன்றாடுவோம். இன்றைய நாளில் தாமே நம்முடைய பிள்ளைகள் 2026 2027 கல்வியாண்டை தொடங்குகின்றார்கள். கோடை விடுமுறை முடிந்து புதியதாக பள்ளிக்கு செல்லக்கூடிய நம்முடைய குழந்தைகளை இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக, இறை ஞானத்தால் நம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படும்படியாக, படிக்கக்கூடிய பாடங்களை சிரத்தையோடு படித்து நல்ல மதிப்பெண்களோடு நம்முடைய பிள்ளைகள் தேர்ச்சி பெற இந்த ஆண்டு அவர்களுடைய வாழ்விலே அவர்களுடைய படிநிலையின் அடுத்த படிக்கல்லாக அமைய இறைவன் அருள் கூர்ந்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். அதே நேரத்தில் பணி செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஆசிரிய பெருமக்களுக்காகவும் மன்றாடுவோம். அவர்களுக்கு தேவையான இறை அருளை, ஆற்றலை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையான மனதிடத்தை, ஞானத்தை இறைவன் தாமே அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் கொடுத்தருளும்படியாகவும் சிறப்பாக மன்றாடுவோம். நம்முடைய பங்கிலிருந்து படிக்கக்கூடிய, நம்முடைய ஊரிலிருந்து, நம்முடைய வீடுகளிலிருந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள், பணி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் நிரம்ப பொழியப்படும்படியாக இந்த தெய்வீக திருப்பலியிலே அனைவரையும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக உலகுக்கு ஞானத்தின் சுடரை கனிவுடன் வெளிப்படுத்தினே. கிறிஸ்துவின் இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறவும் விண்ணக ஞானத்தை கற்றுக்கொள்வதால் நிலை வாழ்வுக்கு தகுதியுடையோராய் திகழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 8 முதல் 15 வரை. அன்புக்குரியவரே, தாவீதின் மரபில் வந்த இயேசு கிறிஸ்து இறந்து உயிர் பெற்று எழுந்தார் என்பதே என் நற்செய்தி. இதனை நினைவில் கொள். இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறைப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். பின்வரும் கூற்று நம்பத்தகுந்தது. நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம், அவரோடு நிலைத்திருந்தால் அவரோடு ஆட்சி செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் தம்மை மறுதலிப்பார். நாம் நம்பத்தகாதவரெனினும் அவர் நம்பத்தகுந்தவர், ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. இவற்றை நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. வெறும் சொற்களை பற்றி சண்டையிடுவது பயனற்றது. அது கேட்போரின் அழிவுக்கு ஏதுவாகும் என கடவுள் முன்னிலையில் சான்று பகிர்ந்திடு. நீ கடவுள் முன் ஏற்புடையோனாக நிற்க முழு முயற்சி செய். உண்மையின் வார்த்தையை நேர்மையாய் பகுத்து கூறும் பணியாளனாகிய நீ வெட்கமுற வேண்டியதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்தருளும். உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்தருளும். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்தருளும். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. உம் பாதைகள் ஆண்டவரே நான் அறியச் செய்தருளும். ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரியதாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார். பல்லவி. உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறியச் செய்தருளும்.
அதன்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. மார்க் நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனங்கள் 28 முதல் 34 முடிய. அக்காலத்தில் மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு சதுசேயர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும், தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சியினின்று தொலையில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சதுசேயர்களை தொடர்ந்து மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசுவிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றார். ஒவ்வொருவராக பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர் என்கின்ற இந்த கூட்டம் இயேசுவை எப்படியாவது சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் பலவித கிடுகுபிடியான கேள்விகளை இயேசுவிடத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடத்திலே வந்து கேள்வி கேட்கின்றார். முதன்மையான கட்டளை எது என்று இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார். பழைய ஏற்பாட்டிலே இணைச்சட்டம், லேவியர் புத்தகங்களிலிருந்து 2 கட்டளைகளை இயேசு அவருக்கு முன்னிறுத்தி கூறுகின்றார். இறையன்பு, பிறரன்பு. இந்த 2 கட்டளைகளும் தான் முதன்மையான கட்டளைகள் என்கின்ற செய்தியை அவருக்கு எடுத்து சொல்கின்றார். ஆண்டவராகிய கடவுள் சீனாய் மலையிலே இஸ்ராயேல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். ஆனால் காலப்போக்கில் ஒவ்வொரு மரபுகளிலும் புதிய புதிய நியமங்கள், சட்டங்கள் கொடுக்கப்பட்டன. இந்த 10 கட்டளைகளும் ஏராளமான சிறிய சிறிய சட்டங்களாகவும் நியமங்களாகவும் பிரிக்கப்பட்டிருந்தன. ஏறத்தாழ 613 சட்டங்களாக இவை பிரிக்கப்பட்டிருந்தன. அவற்றிலே 365 சட்டங்கள் இவையெல்லாம் செய்யக்கூடியவை என்பவையாக இருந்தன. அதே போல 248 சட்டங்கள் இவையெல்லாம் செய்யக்கூடாதவை என்கின்ற விதத்திலே பிரிக்கப்பட்டிருந்தன. இத்தனை சட்டங்களுக்கு மத்தியில் முதன்மையான சட்டம், முதன்மையான நியமம் எது என்று சொன்னால் இறை அன்பு. அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது பிறர் அன்பு. இந்த 2 கட்டளைகளிலும் நீங்கள் முதன்மையாக திகழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய படிப்பினையாக இருக்கின்றது. அதைத்தான் அந்த மறைநூல் அறிஞரிடமும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார்.
நீங்கள் முதன்மையான கட்டளையாக கொள்ள வேண்டியது இறையன்பு, அதனோடு இணைந்த பிறரன்பு என்று இயேசு அவரிடத்திலே சொன்ன வார்த்தைகளை அவர் உள்வாங்கிக் கொள்கின்றார். உள்வாங்கிக் கொண்டு இறையன்பும் பிறரன்பும் பலியிடுவதை விட, எரி பலிகள் மற்ற பலிகளை விட மேலானவை என்று சொல்லி அங்கே அவர் ஆண்டவருடைய கட்டளைகளை உள்வாங்கி அதற்கேற்ப தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள துணிந்ததாக பார்க்கிறோம். நீர் இறையாட்சியினின்று வெகு தொலைவில் இல்லை என்பது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஆசி மொழியாக இருக்கின்றது. அன்பு மக்களை, நம்முடைய வாழ்வை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறை அன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? நாம் பல நேரங்களில் இறை அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து விடுகிறோம், ஆனால் பிறர் அன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க தவறி விடுகிறோம் அல்லது தவிர்த்து விடுகிறோம். இந்த நிலைப்பாட்டை நாம் சற்று சிந்தித்து பார்த்து பிறரன்பிலும் நாம் அதிகமாக ஈடுபட, நாம் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எவ்வாறு இறை சாயலாக இருக்கிறோமோ அதே போல நமக்கு அடுத்திருப்பவரும் இறை சாயலாகவே இருக்கிறார். இறைவன் எவ்வாறு நம்மில் குடிகொண்டிருக்கிறாரோ அதே போல அவரிலும் குடிகொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இறைவனை அன்பு செய்வது போல, நம்மை நாம் அன்பு செய்வது போல மற்றவர்களையும் அன்பு செய்ய முயற்சி செய்வோம். நாம் பெற்றுக்கொண்ட இறை அன்பை பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். அப்பொழுது உண்மையிலேயே இறைவனுடைய அருள் வரங்கள், ஆசீர்வாதங்கள் அதிகமான விதத்தில், அளப்பரிய விதத்தில் நம்மை வந்தடையும். எனவே இறைவன் விரும்புகின்ற இந்த அர்த்தமுள்ள வாழ்வுதனை நாம் வாழக்கூடிய இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அன்பின் காணிக்கை, இறைய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், உனதாய் என்னை மாற்றிடுவாய். இறை காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாய் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் வழிபாட்டின் பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் கையளிக்கும் பலி பொருட்கள் எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும் தந்து பாவ கரையிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவிழமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அந்தோணிசாமி எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறை
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் உணவாலும் பானத்தாலும் நாங்கள் புத்துணர்வு பெற்றுள்ளோம். என்றுமுள்ள உமது ஞானத்தால் மீட்க பெற்றவர்கள் இவ்வுலக வாழ்வில் உமது உதவியை பெற்று
நிலையான மகிழ்ச்சி அடைய அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. புதிய கல்வி ஆண்டை தொடங்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கல்வி ஆண்டு உங்களுக்கு வளமும் நலமும் செழுமையும் நிறைந்த ஒரு கல்வி ஆண்டாக நீங்கள் உங்களுடைய வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடிய ஒரு படிக்கலாக அமையக்கூடிய ஒரு நல்ல கல்வி ஆண்டாக அமைய இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இறுதி பாடல் பாடப்படுகின்ற பொழுது நம்முடைய பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகள் முன்னால் வாருங்கள். ஒரு சிறிய ஜெபம் ஆசீர் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய
தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.